ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருயா, நம்ம எப்படியாவது மயிலோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஏமாற்றிடணும். 80 பவுனுமே தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து 80 பவுனை ஆட்டிய போட்டுடணும். அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு டிவோர்ஸ் கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பரவாயில்ல மயிலுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா நீங்கள் அவளுக்கு ஜீவனாம்சமாக கடியையும் சொத்தையும் எழுதி வைக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பேச்சை கொண்டு வரணும். எப்படியும் மயிலுக்கு சொத்து நகைன்னு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். அதை வச்சு சுடரோட கல்யாணத்துமே நம்ம நல்லபடியாக நடத்திடலாம். மிச்சம் மீதி இருக்கிறத மயில் வச்சு பொழைச்சிக்கிட்டோம். அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கிட்டோம், இல்லை வீட்டிலே இருக்கட்டும். இனிமே என்ன பண்ணுறதுன்னு அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நம்மளோட பிளான் இதுதான்யா. இன்றைக்கி கண்டிப்பாக பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வருவாங்க, நகையை கொண்டு வருவாங்க. அப்போது நம்ம இப்படி ஒரு நாடகத்தை நடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படின்னு மயில்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மயில் வந்து நமக்கு சாதகமாக பேசவே மாட்டா. நான் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், அந்த வீட்டில் தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு சும்மா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாயா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. ஏதோ நம்ம அவங்கக்கிட்டேருந்து எந்த அளவுக்கு ஏமாற்றி பிடுங்கிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நாடகத்தை நடத்தி பணமோ நகை சொத்து கடன் ஒட்டுமொத்தமாக ஏதாவது வாங்கிடணும். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்குமே ஊரை சுற்றி கடன். ஏன் மயிலுக்கு கல்யாணம் பண்ணோம்ல, அப்போ வாங்கின கடன் இப்போ வரைக்குமே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். முழுசாக கடனை கழிச்சு முடியல. நம்ம இதை வச்சு தான் ஏதாவது பண்ணணும், இதை வச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாணிக்கம் கேட்குறாங்க, ஏன் பாக்கியம் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லையா? மயிலோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா மயில் வாழ்க்கையை அடமானம் வச்சு இப்படி அந்த அவங்கக்கிட்டேருந்து பணம் நகைன்னு எல்லாமே ஏமாற்றிக்கலான்னு சொல்கிறியே, இது மயில் வாழ்க்கையை பாதிக்காத பாக்கியம் அப்படின்னு சொல்லவும், யோ என்னையா முட்டாள்தனமாக இருக்க, இப்படி இருக்கிறதுனால தான் நீ இம்புட்டு கேனது பையனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாக்கியம் இப்படியெல்லாம் பேசுகிற? ஆமாய்யா, நம்ம எதுவும் சொல்லுவாங்களே வரதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடனையும் கழிக்க முடியாது, மயிலோட வாழ்க்கையும் சரி செய்ய முடியாது. அப்படி மயில் வாழ்க்கை சரி செய்ய முடியல அப்படின்னாலுமே பணம் நகை கடன்லாம் வருதுல்ல, அதை வச்சு சுடரோட வாழ்க்கையை நல்லா நம்ம அமைச்சு கொடுத்துடலாம்யா. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். சரி நான் இப்போது மயில்கிட்ட போய் பேசுகிறேன். மயில்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி நம்ம எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகணும். இனிமே தான் நம்மளோட நாடகத்தை ஸ்ட்ராங்காக நம்ம நடிச்சு ஆகணும்யா. அப்போ தான் நம்ம நிறைய பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. மாணிக்கம் ஏதோ சொல்கிற பாக்கியம், என்னமோ நல்லது நடந்தால் நல்லது தானே. சரி நீ போய் பாரு, எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து வெளியே கிளம்பிடுறாங்க. பாக்கியம் இப்போது மயிலோட ரூமுக்கு போகிறாங்க. மயில்கிட்ட போயிட்டு, மயில் ஏன் மயில் இப்படியே இருக்க, ஏதோ குடிமுழுகின மாதிரி உட்காண்ட்ருக்க, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல உன் குடும்பத்தில் உன்னை கொண்டு போய் சேர்த்துட்றேன், சரவணன் மாப்பிள்ளை கூட உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் மயில் இப்படியே இருக்க, இன்றைக்கி நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும். சரி நீ வர வேண்டாம், நீ இங்கே இரு. ஒரு வேளை போலீஸு உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா நீ வா, அங்கே அவங்க கேட்குறதுக்கு நீ கரெக்டாக எங்கள் பக்கம் சாதகமாக பதில் சொல்லணும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா திரும்பவும் என்ன போய் சொல்ல போகிற, எதுக்காக நான் உன் பக்கம் சாதகமாக பேசணும்? இல்லை இனிமேல் நான் எதுவுமே பொய் சொல்கிறதா இல்லை. ஏற்கனவே 2-3 டைமு பொய் சொல்லி இப்போது எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி அவங்க மேலே கேஸ் போட்ட வரைக்கும் போதும். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தண்டனை அனுபவிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் நான் உன் கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்ல விரும்பலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மயில் என்னடி கூறுகட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் சொல்கிறத கேட்ட அப்படின்னா சீக்கிரமாகவே நீ உன் புருஷன் கூட போய் ஒன்று சேர்ந்து வாழலாம். அப்படி இல்லைனா நீ இங்கேயே தான் வாழா வெட்டியாக இருக்கணும். வரவங்க போகிறவங்க எல்லாருமே உன்னை கேலியும் கிண்டலமாக பண்ணுவாங்கடி. அது மட்டும் இல்லாமல் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்டி. நான் சொல்கிறத கேளு மயில், உன்னோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, சரிம்மா என்னமோ சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு கூட என்னால் கணிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்னடி மயில் இப்படி பேசுகிற,
உன் நல்லதுக்காக தான் நான் என் தாலியை அடமானம் வச்சு கூட இந்த கேஸை நடத்தலான்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மாவோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலுமே இதில் மனசு இறங்கிடுறாங்க. சரிம்மா, நீ என் நல்லதுக்காக தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீ சரவணன் மாமா கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சிருவில்லம்மா. நான் அந்த குடும்பத்தில் போயிட்டு பழைய மாதிரி சந்தோஷமாக வாழ்வேன்ல. அவங்க எல்லாருமே என்னை ஏற்று பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே அப்பாவே கேட்குறாங்க. இங்கே பாக்கியம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், மயிலு உன் வாழ்க்கைக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே கூடிய சீக்கிரமே நல்லதாகவே நடக்கும் மயிலு. இதுக்காக தான் நான் அம்மா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, போலீஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மயிலு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மயிலு நீ சாப்பிடு, நானும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம் சரியா. கூப்பிட்டா நீ வந்து ஒரே ஒரு வார்த்தை அம்மா சொல்கிறதும் அப்பா சொல்கிறதும் 100க்கு 100 உண்மைதான் நெசதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சுடர் வந்து இங்கே நம்ம மாணிக்கமோ பாக்கியமோ பேசுறது எல்லாமே காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. இங்கே மயில்கிட்ட பேசிட்டு பாக்கியம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே மாணிக்கத்தை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போது சுடர் வந்து இங்கே மயிலோட ரூமுக்கு வராங்க. மயில் வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. சரவணன் மாமா கூட ஒன்றும் சேர்ந்து வாழ முடியுமா, அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா, நம்ம எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி அவங்கள எல்லாரையுமே கோவத்துக்கு ஆளாக்கிட்டோம், அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அப்போது சுடர் போயிட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க. அக்கா, அம்மா வந்து இப்போ உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிச்சுடி, அது மட்டும் இல்லாமல் அவங்க நகை ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் வந்து என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் புருஷன் கூட உன்னை சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்குடி. பாவம் அம்மாவும் அப்பாவும் எனக்காக எம்புட்டு அலையிறாங்கல்ல, அவங்க மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் அலைஞ்சிருக்க வேண்டியது இல்லைல்ல. இவங்க பாவண்டி, அம்மா எனக்காக தாலியை கூட அடமானம் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இங்கே அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் ஒரு மாதிரி ரொம்பவே பரிதாபமாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கவும், சுடர் சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, அம்மாவுமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்குது, ஆனால் உன்னை வச்சியே என்னோடைய கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிடணும், அது மட்டும் இல்லாமல் உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எல்லாத்தையுமே அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குதுக்கா. அம்மாவை இந்த விஷயத்தில் நீ நம்பாதக்கா. இது வரைக்கும் நீ அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொன்னது எல்லாமே போதும்க்கா. இதுக்கப்புறமா அவங்க சொல்கிறத பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எதுவும் பொய் மட்டும் பேசிடாதக்கா. அதுக்கப்புறம் நீ இப்படி பேசிட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ இதே வீட்டில் தான் இருக்க வேண்டிய இதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன சொல்கிற, இப்படியெல்லாம் சொல்கிற, அப்போது அம்மா எனக்காக நல்லது செய்யலைன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பார்க்கா, அம்மா என்னவோ நினைக்குது, ஆனால் அம்மாவோட பிளானே வேறு மாதிரி தானே இருக்குது. இங்கே பார்க்கா, அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அம்மா உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்பாவும் அம்மாவும் தனியாக ரகசியமாக பேசிக்கிட்டாங்க. நான் அப்போ தான் அங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் காது கொடுத்து கேட்டேங்க்கா. அம்மா அவங்கக்கிட்ட அதான் 80 பவுனு போட்டதாக சொல்லியிருக்காங்கல்ல, அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் பாண்டியன் மாமா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்லக்கா. அவங்கக்கிட்ட 80 பவுனுமே தங்கம் தான், இவங்க ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு தங்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறதா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட எங்கள் மயில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சுடரு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா, அது மட்டும் இல்லாமல் மாமா ஒரு வேளை சரவணன் மாமா வந்து உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாலுமே பரவாயில்ல, அதை வச்சு ஜீவனாம்சமாக கடையை எழுதி வாங்கணும், சொத்தை எழுதி வாங்கணும், அந்த வீட்டை எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம மயிலுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரியே இருக்குது. இந்த அளவுக்கு அம்மா யோசிச்சிருக்கா, அப்போது என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, கடனை கழிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்க்குது. அப்போது என் வாழ்க்கையை பற்றி அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என் மனசு எவ்வளோ தவிச்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அம்மா இப்படி கேவலமாக இது பண்ணுது. அப்போது அம்மா எப்படியும் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி திரும்பவும் அவங்க மேலே நகை திருட்டு, அதாவது திருட்டு பழி போட்டு நகையையும் வாங்க பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு நினைக்குதா. இதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன் சுடரு. என்ன அந்த குடும்பம் ஏற்றுக்கிட்டாலையும் சரி, ஏற்றுக்கலனாலுமே சரி, அம்மாவோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையுமே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க.
இன்னொரு சைடு இங்க பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே மயிலோட நகையை கொண்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ பாக்கியமும் மாணிக்கமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் வந்து பாக்கியம் கிட்ட இங்க பாருங்கம்மா உங்க நகையை எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க உங்க நகையை செக் பண்ணிக்கோங்க எம்பிட்டு நகை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ பாக்கியமுமே நம்ம நினைச்ச மாதிரி இங்க நாடகத்தை நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நகை ஒன்று கருத்து போயிருக்கு. அதாவது முக்காவாசி நகையுமே கருத்து தான் போயிருக்கு. நகை கருத்து போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாக்கியம். இதை கேட்ட எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மேடம் இங்கே பார்த்தீங்களா மேடம், என் பொண்ணுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி போட்ட நகை எல்லாமே கருத்து போயிருக்கு மேடம். நாங்கள் எம்புட்டு கஷ்டப்பட்டு போட்டோம். என் பொண்ணோட வாழ்க்கையுமே இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. இப்போது என் பொண்ணுக்கு போட்ட நகையுமே இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ மேடம், இதை கேட்குறதுக்கு மேய்க்கிறதுக்கு யாரும் ஆளே இல்லையா? எங்களை ஏமாத்திட்டாங்களே. ஐயோ என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக நகையை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா இப்போது திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கட்ட பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம், என் நகை எல்லாமே நீங்கள் தான் மீட்டு வாங்கி கொடுக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு. இப்போது நகையையும் ஏமாற்றணும்னு நினச்சா என்ன மேடம் பண்ணுறது? இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து நகையை ஆட்டிய போட்டு இவங்க அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு போட்ட நகை எல்லாமே எங்களுக்கு வேணும் மேடம். ஏதாவது பண்ணுங்க மேடம், இந்த குடும்பத்து மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு கோமதி கிட்ட என்னம்மா இது இப்படி கூட கேவலமாக நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு மேடம் என் அத்தை மேலேயும் என் அத்தை குடும்பத்து மேலேயும் எந்த தப்புமே இல்லை. இங்கே நிற்கிறாங்களே பாக்கியம், இவங்க மேலே தான் எல்லா தப்புமே. இவங்க 80 பவுன் போட்டதா ஊர் ஃபுல்லாக பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க போட்ட நகையில் 7-8 பவுன் மட்டும்தான் தங்கம் மேடம். மற்றபடி எல்லாமே கவரிங். இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பாக்கியம் இருந்துட்டு ஐயோ மேடம் இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. இந்த பொண்ணு அவங்க அத்தை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் ஏன் மேலே அபாண்டமாக போய் சொல்லுது. நாங்கள் 80 பவுன் போட்டது அது எப்படி மேடம் கவரிங்காக மாறி இருக்கோம்? நாங்கள் என்ன கவரிங் போட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்துறவங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் சொல்லவும் உடனே இங்கே நம்ம மீனாவுமே இல்லை இவங்க போட்டதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் மீனாவும் மாற்றி மாற்றி பேச இங்கே கோமதிக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. ஏங்க என்னங்க இதெல்லாம், இந்த நகை விஷயத்துலையுமே இவங்க இப்படி ஃப்ராடு பண்ணுறாங்க. மயிலோட நகையை இது வரைக்கும் நான் போட்டு கூட பார்த்தது கிடையாது. இப்படி இருக்கிறப்போ இந்த அம்மா நம்ம நகை எல்லாமே திருட்டிட்டோம், கவரிங் நகையாக மாற்றி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு அபாண்டமாக நம்ம குடும்பத்து மேலே பழிய போடுது. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இரு கோமதி கொஞ்சம் பொறுமையா இரு, மீனாக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் இருந்திருக்கா, ஆனால் இப்பயாவது விஷயத்த ஓப்பன் பண்ணதே மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க மேடம் ஒரு ஃபங்க்ஷன் அப்போது இங்கே எங்கள் மொட்டை மாடியில் நானும் ராஜியும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மேலே போயிருந்தோம். அதுக்கு முன்னாடியே மயிலக்காவோட குடும்பம் ஃபுல்லாகவே அவங்க தான் அங்கே தான் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் கேட்டோம் மேடம். மொத்த நகையுமே கவரிங்கன்ற விஷயம் என் அத்தை குடும்பத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மேடம். அப்போ நான் அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டேன். எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக இந்த அம்மா தான் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, மயிலோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும், நாங்கள் நகையை எல்லாத்தையுமே தங்கமாக மாற்றி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கெஞ்சினாங்க. சரி இப்படி கெஞ்சுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே பெருசாக சொல்லிக்கல. எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டிக்க கிடையாது. மயிலக்காவோட வாழ்க்கையை நினச்சி தான் அவங்களோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். இவங்க பொய் சொல்கிறாங்க, அபாண்டமாக பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இவங்க பொய் சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கவும் போதும் எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு கான்ஸ்டபிள் கிட்ட இங்கே பாருங்கள் போயிட்டு மயிலன்றவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்க வந்தால் தான் உண்மை எதுன்றது தெரியும், அவங்க சொல்கிறத வச்சு தான் யார் கெட்டவங்க யார் பொய் சொல்கிறாங்கன்றத தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும், அப்போ தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. மயில்
வந்து ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா வந்து என்ன மாதிரியான பிளான் அங்கே போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோமதி, பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. மீனா எப்படியாவது இவங்க போட்டது எல்லாமே கவரிங்கிறத நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ மயிலை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மயில் வந்ததுமே இங்கே திருன்னு முழிக்கிறாங்க. பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேடு கட்ட குடும்பத்தில் இருந்தால் வந்து குடும்பத்தவே சீரழிச்சிட்டாலே இவ பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி நினைக்கிறாங்க. இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நான் சொல்லி கொடுத்த மாதிரி நான் சொன்னது எல்லாமே உண்மை, அம்மா சொல்கிறதான் நெசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. இங்கே மயில் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே இங்கே தெரியல, என்ன போய்கிட்டு இருக்குன்னு அவங்க நம்ம மயிலுக்கு தெரியல. இப்போது இங்கே போலீஸ் இருந்துட்டு, ஏமா உனக்கு உங்கள் அம்மா வீட்டு சைட்லேருந்து 80 பவுன் நகை போட்டிருக்காங்க, அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா எல்லாமே தங்கம் தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறத வச்சு தான் நாங்கள் ஆக்ஷனே எடுக்க முடியும், சொல்லுமா எதுமா உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலை கேட்குறாங்க. மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அம்மா இவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்கே, இப்படியெல்லாம் பிடுங்கி தின்றதுக்காக எப்படி நாடகம் நடித்து என் வாழ்க்கையோடு விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை பார்த்து மயில் வந்து முறைக்கிறாங்க. இங்கே பாக்கியம் அப்படி திருட்டு முழிக்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, என் மயில் என்னடி ஊமை மாதிரி இருக்க, சொல்லுடி, நம்ம 80 பவுன் தானே உனக்கு போட்டோம், அது எல்லாமே உனக்கு தெரியும்ல மயில், இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் உன்னுடைய நகையெல்லாம் திருடி அவங்க பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும், அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ட்ராவல்ஸ் ஆரம்பித்தாங்களே அந்த ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் வீட்டு குடும்ப பொழப்புக்கே உன்னோட நகையை விற்று தான் இவங்க எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு மயில், ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, சொல்லு மயில், வாயை திறந்து சொன்னாதான் எல்லாமே தெரியும், இந்த குடும்பத்தோட சுயரூபம் என்னன்னு நீ இப்போ சொல்ல போகிறதுல தெரிஞ்சிருது, இவங்க எல்லாரையுமே ஜெயிலுக்குள்ளே போடணும், அப்படி இல்லைனா இவங்க உன்னை ஏற்றுக்கணும் மயில், சொல்லு மயில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மயில் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, அம்மா நீ எவ்வளோ பெரிய கேடின்றதை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், இத்தனை நாளா என் வாழ்க்கையை நினச்சி தான் நீ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கன்னு நினச்சேன், ஆனால் எப்படியாவது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றி பணத்தை ஆட்டிய போட்டுடணும், சொத்தையும் கடையையும் ஆட்டிய போட்டுடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கல, கண்டிப்பாக இது மட்டும் நடக்காது, என்ன சரவணன் மாமா ஏற்றுக்கிட்டா கூட ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கிட்டனாலையும் சரி, நான் உண்மையை சொல்ல போகிறேன், இனிமேல் போய் சொல்லி யாரையோட மனசையுமே கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. போலீஸ் கேட்குறாங்க, என்னம்மா நீ வந்ததுலேருந்து சும்மாவே இருக்க, என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயில் வந்து, மேடம் அது வந்து என் அம்மா மேலே தான் எல்லா தப்புமே மேடம், என் அம்மா எனக்காக நல்லது செய்துன்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையை ஒரு அடமான பொருளாக வச்சு என் அம்மாவோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கணும்னு நினைக்கிறது பாரு, அது எனக்கு இப்போ தான் மேடம் தெரிய வந்துச்சு, என் மாமியார் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே தங்கம் மேடம், அந்த குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட்டு போனதுலேருந்து என்னை அம்புட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க மேடம், இது வரைக்குமே நான் ஒரு நாளுமே அந்த வீட்டில் கஷ்டப்பட்டது கிடையாது, ஏன் என் அம்மா வீட்டில் கூட நான் கஷ்டப்பட்டிருப்பேன், ஆனால் என் அத்தை வீட்டில் கஷ்டப்பட்டதே கிடையாது, அம்புட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி குடும்பம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் வாக்கப்பட்டு போகிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் மேடம், ஆனால் ஏதோ என் அம்மாவும் என் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு கல்யாண விஷயத்தில் பொய் சொன்னதுனால மட்டும்தான் என் நிலைமை இப்படி இருக்கே தவிர, நான் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாருமா ரொம்பவே கோவமாக இருக்காங்க, மற்றபடி அவங்க எங்கள் குடும்பத்துக்கிட்டேருந்து பணமோ நகையோ எதுவுமே எதிர்பார்க்கல மேடம், ஆனால் என் அம்மா கேவலமாக பணத்துக்காக என் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும், என் வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. உடனே பாக்கியம் இருந்துட்டு, என் மயில் என்னடி என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தானே அம்மா இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன், போதும் நிறுத்துமா, உன்ன மாதிரி அம்மாவை நான் எங்கேயுமே பார்க்கல, சி உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குமா, உன்ன மாதிரி அம்மா யாருக்குமே கிடைச்சிடவே கூடாது, நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன், இதுக்கப்புறமா உன் கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, ஏற்கனவே கல்யாண விஷயத்தில் பொய் சொல்லிட்டோம், இதுக்கப்புறமும் நம்ம பொய் சொல்ல வேணாம், பொய் சொன்னதுனால தான் என் அத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எம்புட்டோ சொன்னேன், ஆனால் அதையும் மீறி நீ அவங்க எல்லார் மேலேயுமே பொய்யான கேஸை போட்டு அவங்க எல்லாரையுமே ஒரு நாள் நைட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட வச்ச, அதவே என்னால் ஏற்றுக்க முடியல, இப்போது
நகையை சொல்லி நகை காரணமாக காட்டி மொத்த நகையுமே நீ தங்கமாக அவங்க கிட்ட இருந்து ஏமாற்றிக்கலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர் மேடம், என் அம்மா இந்த நகையை காரணமாக காட்டி 80 பவுனை தங்கமாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அவங்க டிவோர்ஸ் கொடுத்தா டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு ஜீவனாம்சமாக கடையும் எழுதி வச்சுக்கிட்டு வீட்டையும் எழுதி வாங்கிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. நான் என் அம்மாவை முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் மேடம். அது ஏன் தப்பு தான். என் அத்தை குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை. அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பணத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வயிற்று அடித்து அவங்க ஒரு நாளுமே ₹1 சம்பாதிச்சது கிடையாது. எல்லாருமே சொக்க தங்கம். அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை மேடம். எல்லா தப்பும் என் அம்மாவும் என் அப்பாவும் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் எல்லா உண்மையுமே கண்ணியமாக ஒத்துக்கிறாங்க. இதெல்லாமே கேட்ட நம்ம பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. கோமதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அப்போது மயிலுக்கே தெரியாமல் தான் இந்த பாக்கியம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. மயிலோட வாழ்க்கையை பெருசாக நினைக்காம கூட பணம் காசு இருந்தால் போதும் எப்படியாவது ஏமாற்றிக்கணுன்ற நோக்கத்தினால தான் இந்த பாக்கியம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் அப்பாவி மயில் தான். மயில் ரொம்பவே அப்பாவி தான். அவளுக்கு ஒன்றுமே தெரியல. அதனால தான் அவங்க அம்மா இப்படியெல்லாம் அவளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மயில் நம்ம சரவணனை கூட திரும்பி பார்க்கல. இப்போது இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, மேடம் எல்லாமே என் அம்மா என் வாழ்க்கைக்காக தான் என் புருஷன் கூட ஒன்று சேர்த்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியே என்னை பொய் சொல்ல வச்சுட்டாங்க. மற்றபடி என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நான் பழி வாங்கணுமோ இல்லை அவங்க எல்லாரையுமே நான் ஸ்டேஷனில் வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலலாம் நான் எதுவுமே பண்ணல மேடம். இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் என் அம்மா கிட்டே சொன்னேன். ஆனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னா இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கேன். அதனால் நீ இப்படி சொல்லி தான் ஆகணும், இல்லைனா கடைசி வரைக்கும் நீ வாழா வெட்டியாகவே இருந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா சொன்னதுனால தான் மேடம் நான் மனசை கல்லாக்கிக்கிட்டு இவங்க மேலே பொய்யான கேஸு கொடுத்தேன். மற்றபடி நான் மனசறிஞ்சு அவங்க இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை மேடம். நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா என் அம்மா அப்பா சொன்ன பொய்க்கு துணை போனது தான். நான் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தினால மட்டும்தான் இப்படி பண்ணனே தவிர மற்றபடி பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் எதுக்காகவுமே அவங்கள நான் கேஸு அது இதுன்னு எதுவும் பிரச்சனைக்கெல்லாம் இழுத்து விடலை மேடம். என்னை என் அம்மா நல்லா ஏமாத்துச்சு மேடம். நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லியே என்னை இப்படியெல்லாம் பொய் சொல்ல வச்சுட்டாங்க. சரிங்க மேடம், இதுக்கப்புறம் அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலுமே சரி நான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல் அங்கேங்க ஏறி கஷ்டப்படணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் நான் நினைக்கவே இல்லை. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க தப்பு செய்யாதவங்க மேடம், கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம மயில் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு பாக்கியத்தை முறைச்சி பார்க்குறாங்க. துப்பாக்கி எடுக்கிறாங்க. இங்கே பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் அப்படியே படப்படங்குது. என்ன மேடம் துப்பாக்கி எடுக்கிறீங்க? உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்படி கேடுகெட்ட வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையா? இம்புட்டு நாளாக அந்த குடும்பத்தை எப்படி இழுக்கடிச்சிங்க, அலைய விட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து உள்ளே உட்கார வச்சிங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி கேடுகெட்ட வேலையை செஞ்சுட்டு எவ்வளோ தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை உயிரோட கொன்று போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து இங்கே பாக்கியத்தோட முகத்தில் வைக்கிறாங்க. பாக்கியத்துக்கு அப்படி கை கால்லாம் நடுங்குது, படப்படன்னு உதுருது. மாணிக்கத்துக்கு அப்படியே வெள்ளன்னு வர மாதிரியே இருக்குது. மேடம் என்ன மேடம் திடுதிப்புன்னு துப்பாக்கி எடுத்து காட்டுறீங்க? பாக்கியம் என்ன பாக்கியம், நான் அப்போவே சொன்னேன் எல்லா தப்பும் நம்ம மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா நம்மளை ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயிலுக்குள்ளே கூட போடாமல் துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க, சுற்றுவாங்களோ? பாக்கியம் காப்பாற்று பாக்கியம், முதல்ல நீ செத்து போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்க கேட்கவும், யோ என்னையா நீ எல்லாம் ஆம்பளையா, என்ன இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு என்ன நீங்கள்லாம் தப்பு பண்ணால் கூட பயப்பட மாட்டீங்களா? சரி சுட்டு காட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம் எங்களையும் வெளியே விட்டுருங்க மேடம், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பொய் சொல்கிறப்பெல்லாம் உங்களுக்கு பயம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மயில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வீட்டுக்கு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க.
நம்ம கோமதி மயில பார்க்குறாங்க. அவங்க அம்மா பண்ணது எல்லாமே தப்புன்ற விஷயம் இவளுக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு போல. பாவம் மயிலு. அவங்க அம்மா அப்பாவை நம்பி ஏமாந்து இருக்கா. நம்மள மாதிரி தான் அவளும் ஏமாந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க மயிலும் பாவம் இல்லை. அவங்க அப்பா அம்மாவோட சுயரூபம் என்னன்னு தெரியாமல் இத்தனை நாளாக அவங்களுக்கு தெரியாமலேயே உடந்தையாக இருந்திருக்கா. இப்போது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக நம்ம பக்கம் அதாவது சாதகமாக பேசியிருக்கா, உண்மையை சொல்லியிருக்கா. அவளுக்குமே நல்ல மனசு தானேங்க. இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலேயுமே அவன் அன்பாக தானே இருந்திருக்கா. அதில் போய் எனக்கு தெரியலைங்க. குடும்பத்துக்காக ஓடி ஓடி வேலை பார்ப்பா. சமையல் அறையில் நான் இருந்தேன் அப்படின்னா கூட நீங்கள் போய் உட்காருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு மயில் நிறையவே வேலை செஞ்சுருக்காங்கங்க. அவள் நல்லவன் தான் எனக்கு தோணுது. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு தான் மயிலை கெடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கே தெரியாமல் இவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருந்திருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட போய் பேசுகிறாங்க கோமதி. டே சரவணா, இதில் இருந்தே புரியலையாடா, மயில் நல்ல பிள்ளடா. அதாவது உன் விருப்பமே. அவகிட்ட நீ போய் பேசுகிறதா இருந்தால் கூட நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன்டா. அவளுக்கு எல்லாமே தெரியாமல் தான் நடந்திருக்கு. அவங்க அப்பா அம்மா மேலே தாண்டா எல்லா தப்புமே. இப்போ அவள் உண்மையை மட்டும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வருஷம் கணக்கில் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருப்போம். அவள் எல்லாத்தையுமே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. அவங்க அப்பா அம்மாவோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நீ அவகிட்ட போய் பேசுடா. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா. இனிமேல் அவங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது. மயில் பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுமே யோசிக்கிறாங்க. மயில் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. மயில்கிட்ட போயிட்டு மயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இங்கே மயிலுக்கு பயங்கர ஹாப்பி. திரும்பி பார்த்து, மாமா என்னை மயில்னு கூப்பிட்டீங்களா? ஐயோ மாமா, நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக கேட்குறாங்க. சரவணன் வந்துட்டு, ஆமாம் மயில், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.